அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 640வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு எக்ஸ்போர்ட் அண்ட் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் வேல்யூ ஆடட் கோகனட் ப்ராடக்ட்ஸ் தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு சபேசன் கனகரத்தினம் அவர்கள். திரு கனகரத்தினம் அவர்கள் இலங்கையை சார்ந்தவர். தற்போது தேங்காய், பானங்கள் மற்றும் இதர உணவு வகைகள் பொருட்களை வணிகம் செய்வதில் உலக அளவில் பெயர் பெற்றவர் ஆவார். வாருங்கள், அவருடன் நினைவும் நிகழ்ச்சிக்கு செல்வோம். சார் பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு வந்து தேங்காய் மதிப்பு கூட்டுதல், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ற தலைப்பு. உண்மையில நான் இதை வந்து ஏற்றுமதி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது ஜெனரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிற ஒரு விதத்திலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை ஏற்றுமதியை பற்றி பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்ன சொன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாங்கிறது இன்னொரு மெயின் மார்க்கெட். கிட்டத்தட்ட மொத்த யூரோப்புடைய சனத்தொகையும் அமெரிக்காவுடைய சனத்தொகையும் சேர்த்த சனத்தொகை இந்தியாவில். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி மேஜர் மார்க்கெட். ஸோ அதையும் நாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த இதுக்குள்ள போனார். ஓகே, தேங்காய்ங்கிறது வந்து ஒரு காலத்துல வந்து அதை வந்து தேங்காய் நம்மளுடைய பாரம்பரியத்தோட இருக்கிற ஒன்று. நம்மளை பொறுத்தவரை தேங்காய் வந்து எல்லா இடத்துலையுமே கோயிலுக்கு போன என்ன, அதுக்கப்புறம் வந்து லைட்டிங், ஃபுட், எல்லா ஏரியாவிலையுமே நாம வந்து தேங்காயை பாவிச்சிட்டு இருந்தோம். நடுவில் ஒரு கொஞ்ச காலம் நம்மளோட 1950s மாதிரியான டைம் பீரியட்ல இருந்து ஒரு நெகட்டிவான ஒரு ப்ரொபகேண்டா, தேங்காய்ங்கிறது வந்து உடம்புக்கு ஆகாது, தேங்காய்ங்கிறது கொலஸ்ட்ரால், அப்படியான ஒரு நெகட்டிவ் ப்ரொபகேண்டா ஒன்று கொஞ்ச காலம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப பேர் தேங்காயை விட்டு வெளியையும் ஈவன் இன்டர்நேஷ்னலியாக கூட தேங்காயை விட்டு ரொம்ப பேர் விலகி சோயா ஆயில், அதுக்கப்புறம் வந்து பாம் ஆயில், அதுகளுக்கெல்லாம் போக தொடங்கினாங்க. ஈவன் தேங்காயை தொடர்ந்து பாவிச்சு கொண்டிருந்த நாமளே அதையெல்லாம் அது கூடாது என்று சொல்லி நாமளும் அதை நம்பி நாமளும் அதுக்கப்புறம் சோயா ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், பல்வேறுபட்ட ஆயில்களுக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம். ஸோ ஆனால் தற்போது மீண்டும் கிட்டத்தட்ட நம்மளோட ஒரு 2010 காலங்கள்ல இருந்து மீண்டும் வந்து வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட் தான் திருப்பியும் இல்லை தேங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, தேங்காயால் வந்து அல்சைமர் வராது, இட் ஹேஸ் லாட் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அது இதுன்னு எல்லாம் சொல்கிறப்ப தென் ஓகே, அகெயின் த வேர்ல்டுல வந்து தேங்காய்க்குரிய டிமாண்ட் திருப்பி கூடிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கன்சிடரேஷனுக்கு கீழே மதிப்பு கூட்ட, ஸோ இந்த தேங்காய்னு வர்றப்ப வந்து இந்த தேங்காயை மதிப்பு கூட்டிட்டு போறதுல தான் உண்மையான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாங்கள் உருவாக்கலாம்ங்கிறத வந்து இவருக்கும் எந்த விதமான ஒரு சந்தேகம் இருக்க முடியாது என்று நான் நம்புறேன். என்ன தேங்காய்ங்கிற முறையில வந்து நம்மளால ரொம்ப இடங்களுக்கு அனுப்ப முடியாது, பல்கி, அதுக்கு அப்புறம் வந்து அதோடைய யூசேஜ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச யூசேஜ் வந்து ரொம்ப குறைவு. ஸோ தொடக்கத்துல தேங்காய் முதலாவது மதிப்பு கூட்டிய பொருளா தேங்காய் எண்ணெய், அதான் ரொம்ப பேரு முன்னாடி தெரிஞ்ச ஒரு பொருள். அதுக்கப்புறம் வந்து டெசிகேட்டட் கோகோனட், தேங்காய் துருவல், காய வைத்த தேங்காய் துருவல், டெசிகேட்டட் கோகோனட், எப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனா ஒரு கிட்டத்தட்ட அகெயின் ஒரு 2005 அதுக்கப்புறம் நாட் 2000, அதுக்கு முன்னாடி அபவுட் 1995 அந்த காலத்துல இருந்து தேங்காய் பால் ஒரு கிச்சன் இன்கிரீடியன்ட் லெவலில் வந்து ஏற்றுமதி ஆகிறதுக்கு ரொம்ப போய்கொண்டிருந்துச்சு. 1995 1985 இருந்து கிச்சன் இன்கிரீடியன்ட்ங்கிற முறையில் எத்னிக் மார்க்கெட்டுக்கு பேசிக்கலி, அதாவது வெளிநாடுகளில் இருக்கிற இலங்கை, இந்தியா, தாய்லாந்து, இந்தோனேஷியன்ஸ், அந்த மாதிரியான சைனீஸ், அந்த மாதிரியான வெளிநாட்டில் இருந்து வந்து அங்கே குடியேறியவர்களுக்கான ஒரு கிச்சன் இன்கிரீடியண்ட்டாக தேங்காய் பால், கிரீம்டு கோகோனட் இது போயிட்டு இருந்துச்சு.
2005ஆம் ஆண்டுக்கு பிறகு 2005 2010க்கு அப்புறம் இந்த தேங்காய் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபுட் இன்கிரீடியன்ட்ங்கிற லெவல்ல, அதாவது கோகனட் மில்க் இன் பல்க், கோகனட் வாட்டர் இன் பல்க், அந்த மாதிரியான ஒரு லெவல்ல எல்லாமே வந்து போக தொடங்கி தற்போது அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த அடுத்த வேல்யூ அடிஷனை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து எவ்வளவோ ப்ராடக்ட்ஸை தற்போது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஸோ இதுல வேல்யூ அடிஷனை கூட தேங்காயில ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்று வந்து செமி ப்ராசஸ்ட், அடுத்தது ஃபுல்லி ப்ராசஸ்ட், ரெடி டு ஈட், ரெடி டு ட்ரிங்க் அந்த லெவல்ல. ஸோ தற்போதைக்கு நாம பார்க்க வேண்டிய ஏரியா, அதிகமா பார்க்க வேண்டிய ஏரியா ஆர்டிடி, ஆர்டிஇ, அதாவது இந்த ரெண்டும் சேர்த்து ஆர்டிஎஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, ரெடி டு சர்வ். இந்த ரெடி டு சர்வ் ஏரியாவில் தான் நாம வந்து தற்போது போறது. வணிக ரீதியாகவும் அதே நேரத்தில் ஃபார்ம் லெவல்லையும் உதவி செய்யும்னு நான் நம்புறேன். ஸோ ஜஸ்ட் இதை ஃபுல்லாக உள்ளுக்குள்ள போகிறதுக்கு, அதாவது இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அபவுட் மீ. எஸ், நான் சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு 25 years எக்ஸ்பீரியன்ஸ் வித் அக்ரி இண்டஸ்ட்ரி. நான் வந்து டிஎன்ஏ ப்ராடக்ட் 1985 இருந்து 1992 வரைக்கும் டிஎன்ஏவில் இருந்த பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி பண்ணிக்கிட்டு ஸ்பெஷல் கோகனட் இண்டஸ்ட்ரியில தான் என்னுடைய மெயின் கோர் ஏரியா வந்து கோகனட் இண்டஸ்ட்ரி. அதுலேயும் கோர் ஏரியா, கோர் டிபார்ட்மெண்ட் சொல்லி போனால் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங். பட் ஐ நோ ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இந்த கோகனட் இண்டஸ்ட்ரி பிகாஸ் அதில் வந்து இட் இஸ் பேஷன். அண்ட் அடுத்தது என்பிடி வந்து என்னுடைய ஒரு மெயின் ஏரியா. ஸோ ஓகே, மீண்டும் கோகனட்டுக்கு வந்தால், கோகனட்டு தற்போது வந்து ஒரு டெய்ரி ஆல்டர்னேட்டிவாகவும், அதாவது டெய்ரி ஆல்டர்னேட்டிவ் வந்து வர்றப்ப அது வந்து நோ கேசின், நோ லாக்டோஸ், இந்த ஒரு லெவலில் வந்து அதை வந்து ரொம்ப பார்க்குறாங்க. அதை தவிர வீகன் டாபிக்கு கீழே கோகனட்டை வந்து ரொம்ப பேர் பார்த்து கொண்டிருக்காங்க அதை டெய்ரி ஆல்டர்னேட்டிவ் லெவலில். இதை தவிர அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இதில் கேசின் கிடையாது, குளூட்டன் கிடையாது, லாக்டோஸ் கிடையாது, சோய் ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ்க்கு கீழே கோகனட் போயிட்டு இருக்கு. அதே பக்கத்தில் அடுத்த பக்கத்தில் ஹெல்த்தி இன்கிரீடியன்ட்ங்கிற முறையில் டெசிகேட்டட் கோகனட், க்ரீம்ட் கோகனட், இந்த மாதிரி வர்றப்ப அதில் இருக்கிற டயட்ரி ஃபைபர்ஸ் அது வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதை தவிர மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் ஆகிய லாரிக் அசிட்ஸ், பிறகு கோகோனட் வாட்டர்னு வர்றப்ப அதில் வர்ற எலக்ட்ரோலைட் பேலன்ஸ், ஸோ இட் ஃபங்க்ஷன்ஸ் அதை ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்னு வருது. அதை தவிர இதில் இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதை தவிர கோகோனட் ஃபேட் வந்து ஒரு என்னென்னு சொல்றது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு கீட்டோ ஃபுட்டுங்கிற லெவலில் போய் வெயிட் லாஸ் உதவி செய்கிறது. அதை தவிர அதில் இருக்கிற ஃபேட் வந்து அல்சீமரை குறைக்கிறதுக்கு, கட்டுப்படுத்துறதுக்கு உதவி செய்கிறதுங்கிற ஒரு பக்கத்துலையும். இதை தவிர கோகோனட் வந்து காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில நமக்கு தெரிய அந்த காலத்துல இருந்தே போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஸ்கின் கேர் சைட்ல இந்த கோகோனட் இண்டஸ்ட்ரி வந்து இந்த கோகோனட் ப்ராடக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. பேசிக்கலி சொல்ல போனால் இது வந்து நம்மளுடைய முன்னோர் பாவிச்சது தான், அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். அப்புறம் நாம கைவிட்டு திருப்பி வந்திருக்கிற ஒரு ப்ராடக்ட். ஸோ நம்மளை பொறுத்தவரை இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு ப்ராடக்டா இருக்க முடியாது. தென் வென் இட் கம்ஸ் டு கோகோனட், உலகளாவிய முறையில் கோகோனட்டை பார்த்தா இந்த கோகோனட் வந்து ஒரு இந்த என்னன்னு சொல்றது, அந்த சென்டர் பெல்ட், உலகத்துல இருக்கிற அந்த பெல்ட்ல அந்த நடுவில் இருக்கிற, அதாவது பூமத்திய இரண்டு பக்கத்திலையும் இருக்கிற நாடுகள்லையும் அதிலேயும் கூட கரையோரமாக மட்டும்தான் கூடுதலாக வளரும். ஸோ இந்த கோகோனட்டுக்குரிய டிமாண்ட் வந்து அதிகரிக்க போதும். நிச்சயமா கோகோனட் உடைய சப்ளை வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்டாக இருக்கும். அது ஒரு விதத்தில் ஒரு கோகோனட் ஃபார்மர்ஸுக்கும் கோகோனட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவர்களுக்கும் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் எடுக்க வேண்டும். இந்த கோகோனட் டிமாண்ட் அதிகரிச்சுன்னு சொன்னால் ஆக்சுவலி கோகோனட் ஃபார்மர்ஸுக்குரிய நிலைமை வந்து நிச்சயமாக முன்னேறும் என்று கொள்ளலாம். என்னன்னு சொன்னால் கோகோனட்டை உற்பத்தியாக்கக்கூடிய நிலப்பரப்பு ரொம்பவும் குறைவு உலகத்தில்.
கோகனட் ப்ரொடக்ஷனை பற்றி நாம் எடுத்துக்கொண்டோம்னா இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கா டேட்டாவிலிருந்து நான் எடுத்தது. அவங்க வந்து மெட்ரிக் டன்ஸில் இதை எடுத்துட்டு வர்றாங்க. ஸோ வெயிட் பேசிஸில் பார்க்குறப்ப நம்பர் 1 ப்ரையாரிட்டியில் இருக்கிறது இந்தோனேஷியா, அதுக்கப்புறம் பிலிப்பைன்ஸ், அதுக்கப்புறம் இந்தியா, அப்புறமா பிரேசில், ஸ்ரீலங்கா. ஆனால் இதுலேயே நீங்கள் பார்க்கலாம் இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், இந்தியா இந்த 3 வந்து ரொம்ப பக்கத்தில் தே ஆர் டூயிங் த ஆல்மோஸ்ட் ஹியூஜ் அமௌண்ட். கிட்டத்தட்ட சொல்ல போனால் நான் சொல்லுவேன் அபவுட் 90% ஆஃப் த கோகனட் சப்ளையே இந்த 3 நாடுலேயே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஃப்டர் சடன் கேப் பிரேசில் அண்ட் ஸ்ரீலங்கா. அடுத்தது நான் இதை சொன்ன மாதிரி வந்து இது வந்து மெட்ரிக் டன் பேசிஸில் வெயிட் பேசிஸில் போகிறபடியா இந்தோனேஷியா இஸ் கம்மிங் ஆஸ் நம்பர் 1. வேறுன்னு சொன்னால் இந்தோனேஷியா பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு கோகனட்டுடைய வெயிட்டு 1 கிலோ டு 1.2 கிலோஸ். நான் வந்து ஹஸ்ட் கோகனட் பேசுகிறேன். சாரி, 1 கிலோ டு 1.2 கிலோஸ் வரைக்கும் போகும். பட் அட் த சேம் டைம் இந்தியாவை பொறுத்தவரை நான் நம்புறேன் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 கிராம்ஸ் அந்த லெவலில் தான் இருக்குன்னு நம்புறேன். ஜஸ்ட் லைக் ஸ்ரீலங்கா மாதிரி. ஸ்ரீலங்கா இஸ் அபவுட் 600 கிராம்ஸ். ஸோ இதை வந்து நம்பர் ஆஃப் கோகனட்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நான் நம்புற அளவுக்கு இந்தியா வில் பி த ஃபர்ஸ்ட், தென் இட் வில் பி த இந்தோனேஷியா அண்ட் பிலிப்பைன்ஸ் லெவலில் போயிட்டு இருக்கோம். இட் வில் பி இந்த நம்பர் ஆஃப் கோகனட். அதுக்கப்புறம் வேறு நாடுகளும் தற்போது வந்து கோகனட்ல முன்னேறிட்டு வர்றாங்க. எஸ்பெஷலி வியட்நாம், தே ஆர் ஷோயிங் எ வெரி கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் த கோகனட் இண்டஸ்ட்ரி. எனக்கு தெரிய வந்து அவங்களுடைய பென்ட்ரி என்கிற ஏரியா ஐ திங்க் தே ஸ்டார்டட் சம்வேர் ஆன் 2006 2007 நம்புறேன். தற்போது வந்து அவங்க வந்து ரொம்பவும் நல்ல ஒரு பொசிஷன்ல வந்துட்டு இருக்காங்க. ஸோ they are becoming a very big competitor for us. And பப்புவா நியூ கினியா, மியான்மார் அண்ட் தாய்லாந்து வந்து முன்னாடி வந்து வேல்யூ அடிஷனில் வந்து ரொம்ப நல்லா இருந்தாங்க. பட் தென் பை சம்வேர் ஆன் 2010 வாக்கில் வந்து தே ஹேட் அ டிசீஸ் அட்டாக். அதில் வந்து கிட்டத்தட்ட தே லாஸ்ட் அபவுட் 40% ஆஃப் தேர் கோகனட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் தே வேல்யூ அடிஷனை பொறுத்தவரை தே ஆர் பேசிக்கலி ரிலையிங் ஆன் ரா மெட்டீரியல் ஃப்ரம் இந்தோனேஷியா. ஸோ அதனால வந்து அவங்களுடைய காம்படிஷன் தற்போது குறைஞ்சிருக்கு. இல்லைன்னு சொன்னால் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸில் தே கேன் ஆல்சோ பி அ வெரி ஸ்டிஃப் காம்படிஷன் ஃபார் கண்ட்ரிஸ் லைக் ஸ்ரீலங்கா, இந்தியா. ஸோ அடுத்ததா இந்த கோகனட்ல இருந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸை பண்ணலாம்னு சொன்னால் அது இப்போ தற்போது நான் நம்மளுக்கு ஒரு 150 ப்ராடக்ட்ஸுக்கு மேலே ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கு. பட் ஓரளவுக்காச்சும் ஒரு என்ன கோகனட் வாட்டர்ல இருந்து கோகனட் வாட்டர் கன்சன்ட்ரேட், அடுத்தது நேட்டாடி கொக்கோ, இந்த 3 தான் ரொம்பவும் உலகத்தில் மதிப்பு இருக்கிற பொருட்கள். தென் இந்த கோகனட் வாட்டர்ல இருந்து அடுத்ததாக செய்யப்படுறது வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க், ஐவி ஃப்ளூயிட், டயூரெட்டிக்ஸ் எல்லாமே வந்து எஸ் தேர் இஸ் நிஷ் மார்க்கெட், இட் இஸ் தேர். தென் அதுக்கப்புறம் வந்து கோகனட் ஃப்ளஷ், இல்லைன்னு சொன்னால் கோகனட் நாங்கள் வந்து தேங்காய் பருப்புன்னு சொல்லுவோம், கேர்னல்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இருந்து ஆக்சுவலி கோகனட்டுடைய மெயின் வருமானம், அதாவது ஜெனரலான கோகனட் இண்டஸ்ட்ரியுடைய மெயின் வருமானம் வர்றதே இந்த ஏரியாவோட இருந்தால் கோகனட் ஃப்ளஷ்ல இருந்து, இல்லைன்னா அந்த தேங்காய் பருப்புல இருந்து. இதில் இருந்து மில்க், அப்புறம் வந்து இந்த மில்கில் இருந்து யோகர்ட், ஐஸ்கிரீம், கோகனட் சீஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து டெசிகேட்டட் கோகனட், இந்த டெசிகேட்டட் கோகனட்ல இருந்து கோகனட் பட்டர், கோகனட் ஸ்ப்ரெட், அப்புறம் வெர்ஜின் கோகனட் ஆயில் இதெல்லாம் போயிட்டு இருக்கும். இதை தவிர அப்புறம் எஸ் எங்களுடைய கோப்ராஸ், அப்புறம் இதில் என்ன பேரிங் ஆயில். பேரிங்கிறது ஆக்சுவலி ஒரு என்னட்டு சொல்றது ஒரு பை ப்ராடக்ட் அது, பட் பேரிங் ஆயில். அப்புறம் வந்து கோகனட் ஃப்ளார், இது ஒரு பை ப்ராடக்ட் ஆஃப் வெர்ஜின் கோகனட் ஆயில். இதை தவிர பயோடீசல்ஸ், அப்புறம் வந்து ஃபீட் வர்றப்ப இட்ஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் கோகனட் மில்க் ப்ரொடக்ஷன், லோ ஃபேட் டெசிகேட்டட் கோகனட். Low fat desiccated coconut can be a human food as well as an animal food. So இதை தவிர கோகனட் கேக், இட்ஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் கோகனட் ஆயில். ஸோ அதுவும் வந்து ஒரு ப்ராடக்டாக போயிட்டு இருக்கு. இதை தவிர கோகனட் நெக்டா, இதில் வந்து பதநீர் சொல்லி நாம சொல்றோம். இதுல இருந்து வைன், வினிகர், நீரா,
இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட் நீரா. இதை தவிர சுகர் ஸ்ப்ரெட், அதாவது இது வந்து இந்த கோகோனட் ஸ்ப்ரெட்ங்கிறது வந்து ஒரு 2-3 ஏரியாஸில் சொல்லுவாங்க. நெக்டார்ல இருந்து பண்ணுவாங்க ஒரு தரப்பு. இன்னொரு வந்து கோகோனட் ஸ்ப்ரெட் அண்ட் டெசிகேட்டட் கோகோனட்டை கிரைண்ட் பண்ணி இந்த கோகோனட் பட்டர் மாதிரி ஒரு ப்ராடக்ட், அதே வந்து ஸ்ப்ரெட்பாங்க. ஸோ இட்ஸ் லிட்டில் பிட் ஆம்பிகுவஸ் டேர்ம். இது ஒன்று. இதை தவிர நான் ஃபுட் ப்ராடக்ட்ஸாக வந்து ஃபைபர் போர்ட், பிளான்டிங் மெட்டீரியல்ஸ், ஃபயர் பீட்ஸ், அப்புறம் வந்து ட்ரங்க் ப்ராடக்ட்ஸு. ஸோ இது இப்படி அது ரொம்ப ப்ராடக்ட்ஸ் போயிட்டு இருக்கும். ஸோ தட் இஸ் நாட் இன் அவர் ஸ்கோப். ஸோ நான் வந்து அதை தற்போதைக்கு ஐ எம் ஜஸ்ட் மிஸ்ஸிங் இட். ஸோ நம்மளுடைய ஸ்கோப்பில் பேசிக்காக வர்றது வந்து இந்த ஈவன் பேரிங் கூட நம்மளுடைய ஸ்கோப்புக்குள்ள வர்றதில்லை. நம்மளுடைய ஸ்கோப்பில் பேசிக்காக வர்றது எண்டோஸ்பெர்ம், இந்த பருப்பு கேர்னல் இல்லை கோகோனட் மீட்ங்கிற எண்டோஸ்பெர்ம். அப்புறம் வந்து லிக்விட் எண்டோஸ்பெர்ம், அதாவது வந்து கேவிட்டி வித் கோகோனட் வாட்டர், அதாவது இளநீன்னு சொல்ற தேங்காய் கோகோனட் வாட்டர்ங்கிறது தான் ஜென்ரல் டேர்ம். என்னென்னு சொன்னால் மெச்சூர்ட் கோகோனட் ஆஸ் வெல் ஆஸ் யங் கோகோனட் வாட்டர் ஹேஸ் அ குட் டிமாண்ட். ஸோ வந்து இளநீங்கிற சொல்ல சில தப்பான வார்த்தை பிரயோகமாகலாமே சொன்னாங்க. அந்த கிரீன் கோகோனட் வாட்டர் தான் இளநீன்னு சொல்லி ஒரு பேர் சொல்லுவாங்க. ஸோ எண்டோஸ்பெர்ம்ல இருந்து எடுக்கப்படுறது வந்து டெசிகேட்டட் கோகோனட், கிரீம்ட் கோகோனட், கோகோனட் மில்க், கோகோனட் க்ரீம், வெர்ஜின் கோகோனட் ஆயில், ஆர்பிடி கோகோனட் ஆயில், கோகோனட் ஃப்ளார், இதெல்லாம் வந்து இந்த கோகோனட் மீட், அதாவது தேங்காய் பருப்புல இருந்து செய்வாங்க. தென் லிக்விட் எண்டோஸ்பெர்ம்ல இருந்து கோகோனட் வாட்டர், வினீகர், ஆல்கஹாலிக் பெவரேஜஸ், இந்த 3 தான் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்டானது. கோகோனட் வாட்டர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ போயிட்டு இருக்கலாம், தட் இஸ் செப்பரேட். அதே மாதிரி கோகோனட் மில்க் எடுத்து அங்கேருந்து எங்கேயோ போயிட்டு இருக்கலாம். ஸோ அதை பற்றி எல்லாம் பின்னாடி பார்ப்போம். இதை தவிர வந்து டெஸ்டாவில இருந்து பேரிங் வரும். பேரிங்ல இருந்து பேரிங் ஆயில் எடுப்பாங்க. பேரிங் ஆயில்ல இருந்து இட் இஸ் பேசிக்கலி இட் இஸ் கோயிங் ஆஸ் இண்டஸ்ட்ரியல் ஆயில் அதிகமாக. அப்புறம் வந்து இன்ஃப்ளோரசன்ஸ்ல இருந்து வர பதனி, அதுல இருந்து வந்து நீரா, வினீகர், டாடி, ஏரக், அப்புறம் வந்து சுகர், கோகோனட் சுகர். இது அதுக்கு வந்து ரொம்ப நல்ல மார்க்கெட் இருக்கு. ஸோ அது வந்து வரும். ஸோ இதுக்கப்புறம் அது இப்போ நாம வந்து ஒரு வேல்யூ அடிஷன், இப்போ இது வந்து இப்போ ஒரு வேல்யூ அடிஷனை பற்றி யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த வேல்யூ அடிஷன் எதுக்காக நிச்சயம் நம்மளுக்கு ஒரு நியூ மார்க்கெட்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வேல்யூ அடிஷன் தேவை. அதாவது ஜெனரலியாக ஃபார்மர்ஸுக்கு இருக்கிற மெயின் ப்ராப்ளம் அவங்களுடைய தேங்காய்க்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு விலை கிடைக்கிறது இல்லைங்கிறது வந்து நார்மலியாக. ஸோ அந்த விலை கிடைக்கல உடனே ஓகே இதை வந்து அது ஸோ அந்த தேங்காய்க்கு ஒரு நல்ல விலை கிடைக்கணும்னு சொன்னால் தேங்காய்க்கு ஒரு டிமாண்ட் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இந்த தேங்காய்க்கு ஒரு டிமாண்ட் ஒன்று உருவாக்கணும்னு சொன்னால் தேங்காய மதிப்பு கூட்டி அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு உள்நாட்டிலேயோ வெளிநாட்டிலேயோ ஒரு டிமாண்ட் ஒன்றை உருவாக்கி அந்த டிமாண்ட் மூலமாக இந்த தேங்காய்க்குரிய ஒரு டிமாண்டை கூட்டுறது தான் ப்ராக்டிக்கலியா நடத்தக்கூடிய ஒரு மெத்தடா இருக்கும். இல்லை அதுக்கு ஒரு தேங்காய் விலையை நாம வந்து கூட்டணும், அதாவது ஃபார்மரை பொறுத்தவரை நாம கூட்டலாம், நாம கூட்டுறதுக்கு நாம விரும்புவோம். ஆனா அதை சும்மா கூட்டிட்டு இருக்கிறப்ப அந்த டிமாண்டு சப்ளை பொசிஷன்ல வந்து அது சரி வர போன உடனே தென் திருப்பியும் அந்த விலை திருப்பியும் வராங்க தொடங்கிடும். ஆனால் நம்ம டிமாண்டை கூட்டிகிட்டே இருந்தோம்னு சொன்னா புல் பண்ணிகிட்டே இருக்கும். அது வந்து ரா மெட்டீரியலை அது புல் பண்ண ரா மெட்டீரியல் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக கூடிட்டே இருக்கும். ஸோ ஐ திங்க் அது வந்து இது வேல்யூ அடிஷன் இதுக்கு வந்து ஒரு முக்கியமாக உதவி செய்யும். அதை தவிர எஸ் இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்டை வந்து நாம் வந்து பிகாஸ் அதனுடைய ஷெல்ஃப் லைஃப் வந்து கூடும், பல்கினஸ் குறையும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப உதவியாகும். ஸோ நார்மலியாக கோகோனட்டை அவ்வளவு பாவிக்காத இந்தியாவுக்குள்ள என்ன சொல்ல போனால் வேறு மாநிலங்களுக்கு மேபி உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அதுக்கு மேலே ஈவன் ஹிமாச்சல் பிரதேஷ், எந்த இடத்துக்குமே அனுப்பக்கூடியதாக இருக்கும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ். அடுத்தது வந்து எப்போவுமே வேல்யூ ஆட் பண்ணுறப்ப வந்து அது ப்ராஃபிட்டு கூடிட்டே இருக்கும். ஸோ ஒரு வேல்யூ ஆட் பண்ணுற இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை ப்ராஃபிட் வந்து எப்போவுமே வந்து கூடிட்டு இருக்கும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் அதை வந்து இன்டர்நேஷ்னலுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ்
அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. தென் கீப்பிங் குவாலிட்டி, எஸ், நேச்சுரலி ஷெல்ஃப் லைஃப் வந்து கூடுது. தென் வந்து வேரியேஷன், அதாவது இது என்னன்னு சொல்ல போனா கோகோனட் வந்து ஒரு வெரி வெர்சடைல் இன்கிரீடியன்ட். அதுல வந்து என்னவுமே பண்ணலாம் கிட்டத்தட்ட சொல்ல போனேன். அதுல பண்ண முடியாதுன்னு சொல்லி எதுவுமே இல்லை. ஒரு சேவரி ப்ராடக்டா, ஸ்வீட் ப்ராடக்டா, லிக்விட் ப்ராடக்டா, இல்லை சாலிட் ப்ராடக்டா. ஸோ அது 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 இட் ஹாஸ் இட்ஸ் அ வெரி வெர்சடைல் ப்ராடக்ட். ஸோ நாம வந்து எவ்வளவு வேரியேஷன்ஸ் உருவாக்கி அந்த வேரியேஷன்ஸ் மூலமா மார்க்கெட்டை கிரியேட் பண்ணி மார்க்கெட் டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததாக பார்க்க போனால், ஸோ நான் சொன்ன மாதிரி நாம வந்து கூடுதலாக எடிபிள் கோகோனட் ப்ராடக்ட்ஸை தான் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து முதலாவது நாளாக பார்ப்போம். அதில் வந்து ஃப்ரெஷ் கோகோனட்டு, அப்புறம் வந்து கோகோனட் வாட்டர், அப்புறம் வந்து கோப்ரா, அப்புறம் வந்து கோகோனட் சேப். ஃப்ரெஷ் கோகோனட் எடுத்தோம்னு சொன்னால் நான் முன்னாடி பார்த்த மாதிரி ட்ரைட் கோகோனட் வரும். இந்த ட்ரைட் கோகோனட்ல வந்து அப்புறம் வந்து ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து டெசிகேட்டட் கோகோனட், அடுத்தது வந்து கோகோனட் சிப்ஸ். டெசிகேட்டட் கோகோனட் அது ஒரு பேசிக்கா ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்கிரீடியன்ட். ரொம்ப பேருக்கு பேக்கிங் இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப போகிறது. பிஸ்கிட் இண்டஸ்ட்ரி, அப்புறம் வந்து ஈவன் கிரனோலாஸ், பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ் அந்த பக்கத்துல எல்லாம் போயிட்டு இருக்கோம். கோகோனட் சிப்ஸ், ஆக்சுவலி கோகோனட் சிப்ஸ்ங்கிறது வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து சின்ன சின்ன துருவல். கோகோனட் சிப்ஸ்ங்கிறது வந்து கொஞ்சம் பெருசாக வெட்டிட்டு அதை ட்ரை பண்ணுது. ஆல்மோஸ்ட் த சேம் ப்ராடக்ட். கிரனோலா இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கோகோனட் சிப்ஸ் வந்து ஆஸ் அ ஸ்நாக் ப்ராடக்ட் இப்போ வந்து மார்க்கெட்டை எடுத்துட்டு இருக்கு. பிகாஸ் உடம்புக்கு நல்லது அப்படி சொல்லி. ஸோ ஈவன் பொட்டேட்டோ சிப்ஸ், அது மாதிரியான சிப்ஸுக்கு பக்கத்தில் வந்துட்டு இருக்கு கோகோனட் சிப்ஸ். அண்ட் இட் ஹஸ் அடுத்தது வந்து இட் கேன் அக்செப்ட் வெரி ஃப்ளேவர்ஸ். ஸோ சாக்லேட் கோட்டட் கோகோனட் சிப்ஸ், ஸ்பைசி கோட்டட் கோகோனட் சிப்ஸ், அப்படி இப்படின்னு சொல்லி தேர் ஆர் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வேரியேஷன் அதில் போயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து கோகோனட் மில்க். கோகோனட் மில்க் எடுத்தோம்னு சொன்னா, எஸ், அதுல வந்து கோகோனட் கிரீம், கோகோனட் ஃப்ளார், அப்புறம் வந்து கோகோனட் மில்க் பவுடர், கோகோனட் யோகர்ட், இதுல வந்து இன்னொன்று வரல கோகோனட் ஐஸ்கிரீம்ஸ், இப்படி எல்லாம் ரொம்ப ஐட்டம்ஸ் கோகோனட் மில்க்ல போயிட்டு இருக்கும். ஈவன் தற்போது சீஸ் அந்த லெவலுக்கு போயிட்டு இருப்பாங்க, மயோனீஸ் அந்த லெவலுக்கு எல்லாமே. அப்புறம் வந்து ஃப்ரெஷ் கோகோனட்லேருந்து அடுத்தது வந்து வெர்ஜின் கோகோனட் ஆயில், அப்புறம் வந்து வெர்ஜின் கோகோனட் ஆயிலேருந்து வெர்ஜின் கோகோனட் ப்ரோட்டீன் பவுடர்ஸ், அப்படி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபர்தர் ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு. அடுத்ததாக கோகோனட் வாட்டர் நாம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், ஒன்று வந்து டென்டர் கோகோனட் வாட்டர். ஸோ அது வந்து ஜஸ்ட் யூ ஓப்பன் த கோகோனட், யூ டேக் த கோகோனட் வாட்டர். அதுக்கப்புறம் வந்து மிச்சம் எல்லாம் வந்து பேசிக்கலி அது பற்றி சொல்ல போன லோ ரிட்டர்ன் தர்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் அனுப்பலாம். அதை தான் இந்த சின்ன கோகோனட் வாட்டர். ஆனால் இந்த மெச்சூர்ட் கோகோனட் வாட்டர்னு வர்றப்ப வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. நீங்கள் கோகோனட் மில்க்கோ டெசிகேட்டட் கோகோனட் இண்டஸ்ட்ரியோ இந்த மெச்சூர்ட் கோகோனட் வாட்டரையும் ப்ரொடியூஸ் பண்ணும். கிட்ட ரொம்ப ஈஸியாக யூஎஸ்என்ஸ் 40க்கு வந்து மெச்சூர்ட் கோகோனட் வாட்டர் ஒரு லிட்டராக விற்கலாம். ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 கோகோனட்டை உடைச்சிங்கன்னு சொன்னால் அந்த 40 சென்ட்ஸ் கிட்ட, 4-5 கோகோனட்லேருந்து ஒரு 40 யூஎஸ்என்ஸ் கிட்ட. அதாவது இல்லைன்னு சொன்னால் வேஸ்டாக போகிற ஒரு ப்ராடக்ட். வேஸ்டாக போகிறது மட்டும் இல்லை, இதை வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்ப வேண்டிய ஒரு ப்ராடக்ட். யூ கேன் மேக் மணி அவுட். அப்புறம் கோகோனட் வாட்டர்லேருந்து கோகோனட் வாட்டர் கன்சன்ட்ரேட்ஸ், அவ்வளவு பெரிய ஒரு மார்க்கெட்னு சொல்ல முடியாது. கோகோனட் வாட்டர் கன்சன்ட்ரேட்ஸ்க்கு என்ன சொன்னேன், இட் ஹஸ் டு கோ ஃப்ரம் ஃபர்தர் ப்ராசஸிங், பட் தேர் இஸ் அ நிச் மார்க்கெட். அப்புறம் வந்து ஃப்ரோசன் கோகோனட் வாட்டர், இது வந்து ரொம்ப பேர் எடுக்கிறது வந்து ஃபர்தர் ப்ராசஸிங் இருக்கு. ஸோ கொஞ்சம் பிரிஸ்கியான ப்ராடக்ட், பட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அப்புறம் வந்து நேட்டாடி கொக்கோ, இது வந்து சில மார்க்கெட்ஸில் வந்து ரொம்ப இது இருக்கு, ரொம்ப டிமாண்ட் உண்டு. என்னென்னு சொல்றது, ஃப்ரூட் சாலட்ஸ் அதோட எல்லாம் பாய்ப்பாரு. அப்புறம் வந்து கோகோனட் வினிகர். கோகோனட் வினிகர் இட்ஸ் another வெரி கிரேட் ப்ராடக்ட். இதை தவிர கோகோனட் வாட்டர்லேருந்து கோகோனட் வைன் பண்ணலாம், ரம் பண்ணலாம். ஸோ இவன் லிக்கர் இண்டஸ்ட்ரிக்கு கூட கோகோனட் வாட்டர் பாய்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து கோப்ரா.
கோப்ரால இருந்து இதுதான் நம்மளுக்கு அதாவது ரொம்ப பழைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். கோப்ரால இருந்து கோகோனட் ஆயில், அப்புறம் வந்து கோகோனட் ஆயில இருந்து மார்கரின்ஸ், மயோனைஸ் வந்து ரொம்ப கூடுதலாக இப்போ வந்து வெஜிட் கோகோனட் ஆயில் தான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் யூ கேன் டு நார்மல் மயோனைஸ் ஆல்சோ. தென் தென் அகெயின் கோகோனட் சாப்புக்கு போனோம்னா அன்ஃபர்மெண்டட் சாப்ஸ். ஸோ அதில் வந்து அன்ஃபர்மெண்டட் சாப்பில் இருந்து உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான நீரா, அதை தவிர வந்து அதுல இருந்து ஜாகரி, அப்புறம் வந்து சீனி, தேங்காய் பானி, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். அப்புறம் வந்து ஃபெர்மெண்டட் பக்கத்துக்கு போச்சுன்னு சொன்னால் கல், அதுக்கப்புறம் வந்து அரக் சாராயம். ஸ்ரீலங்கா பொறுத்தவரை கோகோனட் அரக் இஸ் வெரி என்னென்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட் ஸ்ரீலங்கா கோகோனட் அரக்ஸ் அண்ட் ஆல்சோ இன் இந்தோனேஷியா. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு அவுட்லுக் கோகோனட்ல இருந்து, அதாவது கோகோனட் கேர்னல்ல இருந்து என்னென்ன செய்யலாம்ங்கிறத பற்றியும் அதை தான் இந்த கோகோனட் சாப்பிட்டு பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து கோகோனட் மில்க். ஸோ இதான் வந்து நான் சொன்ன மாதிரி தேங்காயை பொறுத்தவரை தேங்காய் இண்டஸ்ட்ரியில மெயின் வருமானத்தில் தர்றது வந்து கோகோனட் பருப்பு. அந்த கோகோனட் பருப்புல வந்து தற்போது வந்து ஒரு ரொம்பவும் டிமாண்ட்ல இருக்கிற ஒரு ப்ராடக்ட்னு சொன்னா இந்த கோகோனட் மில்க். இந்த கோகோனட் மில்கை வந்து என்னன்னு சொல்றது, தேங்காய் பருப்பை எடுத்து பை டூயிங் எக்ஸ்பெல்லிங் தே டேக் த மில்க். இந்த மில்க் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மில்கை வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரீஸுக்கும் கிச்சன் இண்டஸ்ட்ரீஸுக்குமா பாவிப்பாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி தேங்காய் பால்ங்கிறது வந்து கிச்சன் இண்டஸ்ட்ரீஸ்ல எத்தனிக் மார்க்கெட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1985 இருந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து கேன் பண்ணி 400 ml கேன்ஸ் தான் அதில் அந்த டைம்ல வந்து ரொம்பவும் மதிப்பில், அதாவது டிமாண்ட்ல இருந்தது. டிஃப்ரெண்ட் ஃபேட் லெவல்ஸில் அந்த டைமில் நாம் பண்ணிட்டு இருந்தோம். இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 9% ஃபேட்ல இருந்து 22% ஃபேட் வரைக்கும் போயிட்டு இருக்கோம் கேன்ஸில். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி 2005 இருந்து கோகோனட் மில்கை பொறுத்த வரைக்கும் கோகோனட் மில்க் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் அதிகரிக்க தொடங்கிச்சு. இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் அதிகரிக்கிறது, அதாவது பேசிக்கலி நான் டெய்ரி மில்க்ங்கிற கேட்டகரியில் அதுக்கு அதிகரிக்க தொடங்கினதுக்கு அப்புறம் தற்போது கோகோனட் மில்க் வந்து ரொம்பவும், அதாவது கோகோனட் மில்க்குடைய மெயின் பல்க் வந்து போகிறது பல்க் இண்டஸ்ட்ரி, பல்க் ப்ராடக்டா. அதாவது 200 லிட்டர் ட்ரம்ஸ், இதில் பார்த்துருப்பீங்க இந்த பச்சை கலரில் இருக்கிற இந்த ட்ரம், இது வந்து ஒரு 200 லிட்டர். இதை தவிர 20 லிட்டர் பேக் இன் அ பாக்ஸ், இதெல்லாம் வந்து ஏசெப்டிக்கலி பேக், யூஹெச்டி ட்ரீட்டட். யூஹெச்டின்னு சொன்னால் அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர், அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் ட்ரீட்டட், ஏசெப்டிக்கலி பேக் பேக் இன் அ ட்ரம் 200 லிட்டர், ஏசெப்டிக்கலி பேக் பேக் இன் அ பாக்ஸ் கிட்டத்தட்ட 5 லிட்டர்லேருந்து 20 லிட்டர்ஸ் வரைக்கும் பண்ணுவாங்க. இதை தவிர தற்போது ஏசெப்டிக்கல் ஐபிசி டேங்க்ஸ் 1000 லிட்டர், அதுக்கு வந்து ஒரு டிமாண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ இது கோகோனட் மில்கை பொறுத்தவரை தற்போது மெயினான ஒரு ப்ராடக்டா இருக்கிறது வந்து கோகோனட் மில்க். இது ஆஸ் ஐ டோல்ட் யூ யூஹெச்டி ப்ராசஸ்ட் வந்து பல்க்குக்கு. ஆனால் கேன்ஸுக்கு போகிறப்ப வந்து இதில் பாவிக்கிற டெக்னாலஜி வந்து ரிட்டோஷன் சொல்லி சொல்லுவாங்க, அதாவது ஸ்டெர்லைசேஷன் டெக்னாலஜி. யூஹெச்டியும் ஒரு விதத்தில் ஸ்டெர்லைசேஷன் தான். யூஹெச்டி வந்து 121 டிகிரிஸ் சென்டிகிரேட்ஸில் ஒரு 4 செகண்ட்ஸுக்குள்ளார யூஹெச்டி முடியும். பட் ரிட்டோஷன் டெக்னாலஜியில் வந்து கிட்டத்தட்ட 30 மினிட்ஸுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ பேசிக்கலி இட் வில் கெட் குக்ட். தென் இந்த மார்க்கெட் வேல்யூ, அதாவது நான் சொன்னேன் கோகோனட் மில்க் வந்து பேசிக்கலியாக இப்போ போயிட்டு இருக்கிறதுக்கான மெயின் காரணம் வந்து இட் இஸ் அ டெய்ரி மில்க் ஆல்டர்னேட்டிவ். ஸோ அந்த டெய்ரி மில்க் ஆல்டர்னேட்டிவ்லேயும் கோகோனட் மில்க்குரிய காம்படிஷன், தேர்ஸ் அ பிக் காம்படிஷன் இஸ் தேர். சாய் அதாவது மெயின் டெய்ரி மில்க் ஆல்டர்னேட்டிவாக தற்போதும் இருக்கு. என்ன சொன்னால் இட் பிகேம் அஸ் அ டெய்ரி மில்க் ஆல்டர்னேட்டிவ் லாங் அகோ. ஸோ ரொம்ப பேர் வந்து சோய் மில்க்கு பரிச்சயம் ஆகிட்டாங்க. ஸோ ஸ்டில் இட் இஸ் மெயின்டைனிங். ஆனால் தேர் இஸ் நெகட்டிவ் ப்ரொபகேண்டா அபவுட் சோய் ஆல்சோ. பட் திஸ் ப்ரொபகேண்டா தேங்காய்க்கு இருந்துச்சு முன்னாடி. பட் தேர்ஸ் அ நெகட்டிவ் ப்ரொபகேண்டா ஃபார் சாய். தென் செகண்ட் ஆல்மண்ட்ஸ். தற்போதைக்கு தேர்ட் லெவலில் கோகோனட் இருக்கு. ஆனால் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் கோகோனட் மில்க்குரிய டிமாண்ட் தற்போது கூடிட்டு இருக்கிறதாக ஆகிறோம். ஸோ வந்து
மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து அந்த மாதிரியான ஒரு லெவலோட காட்டிட்டு இருக்கும். ஸோ வெரி சூன் கோகோனட் ஆல்சோ வில் பிகம் ஜெனரலியாக டெய்ரி நான் டெய்ரி மில்க்ஸுக்கு டிமாண்ட் கூடிட்டு இருக்கு அண்டர் த கேப்ஷன்ஸ் ஆஃப் வீகன் ஆஸ் வெல் ஆஸ் டெய்ரி அலர்ஜி. ஸோ அந்த டிமாண்ட் கூடிட்டு இருக்கிறப்ப இதுல கோகோனட்டுக்குரிய டிமாண்ட் கூடிட்டு இருக்கிறப்ப நேச்சுரலாக வி கேன் எக்ஸ்பெக்ட் கோகோனட் டிமாண்ட் வில் கண்டினியூஸ்லி க்ரோ ஃபார் சம் மோர் டைம் மேபி ஃபார். ஸோ அது வந்து தட் இஸ் வெரி குட் வெரி குட் என்னன்னு சொல்ல ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு ஃபியூச்சருக்கு. அப்புறமா வந்து மார்க்கெட் வேல்யூ கோகோனட் மில்க் வேர்ல்ட் வைட் 2018 to 2007 பார்த்தா கிட்டத்தட்ட யூ கேன் சி 2018 வந்து கிட்டத்தட்ட $812.4 million இருந்தது. தே ஆர் எக்ஸ்பெக்டிங் 2026 மாதிரி வர்றப்ப கோகோனட் மில்குடைய டோட்டல் மார்க்கெட் வேல்யூ $1.7 billion, அதாவது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 100% growth ஒன்று காமிக்கும் இந்த மாதிரி 2018 வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. And cumulative average growth rate ஒரு 7%, cumulative annual growth rate ஒரு 7% வந்து அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. பட் anyhow, you know, these predictions இந்த 2018-19 prediction 2021 வர்றப்ப இதில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் வந்துச்சு. பட் ஸ்டில் த டிமாண்ட் இஸ் தேர், இட்ஸ் ரோபஸ்ட். டிமாண்ட் இஸ் ஸ்டில் ரோபஸ்ட் when it comes to coconut milk. அப்புறம் வந்து இதில் வந்து அப்புறம் கன்வென்ஷனல் ஆர்கானிக்னு சொல்லியும் இப்போ வந்து கோகோனட்டை பொறுத்தவரை கன்வென்ஷனல் அண்ட் ஆர்கானிக் இண்டஸ்ட்ரி இஸ் வெரி என்னென்னு சொல்றது ரொம்பவும் ஒரு டிஃபரன்ஸான ஒரு இண்டஸ்ட்ரியாக போயிட்டு இருக்கு கன்வென்ஷனல் ஆர்கானிக். இதுக்குரிய மெயின் காரணம் ஆர்கானிக்கு தான் டிமாண்ட் வந்து கொஞ்சம் கூடிட்டு இருக்கு. மெயின் காரணம் வந்து கோகோனட்டுக்கு போறவங்க ரொம்ப பேர் வந்து ஏதோ ஒரு ஹெல்த் ரீசனை வச்சுட்டு தான் போறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோகோனட் மில்கை டெய்ரி மில்க்ல பார்க்க விரும்புகிறவங்க ஒன்று வந்து வீகன், ஸோ அது வந்து ஒரு செப்பரேட் ஏரியா. அடுத்தது வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் ரீசன், தே திங்க் தட் இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸோ இந்த ஹெல்த்ன்னு சொல்லி போகிறப்ப தென் தே வில் லைக் சி மோர் ஹெல்த், இட்ஸ் மோர் ஹெல்த்தியர். ஸோ அந்த மோர் ஹெல்த்தியர்ங்கிற லெவலுக்கு போகிறப்ப தென் தே லைக் டு சி இட் இஸ் ஆர்கானிக்கா. அதில் வந்து அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து தே லைக் டு சி. ஸோ ஆர்கானிக் உரிய coconut milk industry is developing a little bit more than the conventional. அடுத்ததாக வந்து கோகோனட் வாட்டர். கோகோனட் வாட்டரும் அதே சேம் இது, அதாவது கோகோனட் வாட்டர்னு சொன்ன மாதிரி ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து மெச்சுவர்ட் கோகோனட் வாட்டர், அடுத்தது வந்து டெண்டர் கோகோனட் வாட்டர். நார்மலியாக நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது மெச்சுவர்ட் கோகோனட் வாட்டரை டெவலப் பண்ணுறதுக்கு, பிகாஸ் இட் இஸ் அ பை ப்ராடக்ட், ஃபார்ம் இட்ஸ் அ பை ப்ராடக்ட் கெட்டிங் இன்டு it's giving money. நார்மலியான சிங்கிள் ஸ்ட்ரென்த் தான் டிமாண்ட் அதிகம். பேக்கிங்கை பொறுத்தவரை வந்து இது வந்து ரீசன்ட்லியாக வந்தபடியாக கேன் கோகோனட் வாட்டருங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து முன்னாடி இருந்துச்சு. 220 ml கேன்ஸ், டால் கேன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துச்சு. பட் ஆனால் அவ்வளோ வரல. ஸோ டெட்ரா பேக் கோகோனட் வாட்டர் ரீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் 330 ml, 500 ml, 1 liter இந்த மாதிரியான டெட்ரா பேக்ஸ். அப்புறம் வந்து பல்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ பேக் இன் அ ட்ரம் மெயினாக போகிற ஒரு ப்ராடக்ட். அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் ஃப்ரோசன் கோகோனட் வாட்டர், தட் இஸ் அ செப்பரேட் ஏரியா. ஸோ கோகோனட் வாட்டர் டிமாண்ட் தட் இஸ் ஆல்சோ இன்க்ரீசிங், குளோபலி இன்க்ரீசிங். யூஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இட் ஷோட் பிட் ஆஃப் ஸ்டாக்னேஷன் கொஞ்சம் காலமாக. பட் யூனோ global level it is increasing, and currently there is a huge increase on the last 2 years. There's a huge increase of coconut water demand happening in China. So again it is a 1.4 billion, 1.3 billion population. So அதுக்கு ஒரு 10% மார்க்கெட்டே வந்து அதை வந்து ரொம்ப எடுக்க தொடங்கிச்சு. That is going to have sure globally it is going to create a டிஃப்ரெண்ட் டிமாண்ட் ப்ரொஜெக்ஷனை கொண்டு வந்தோம். அடுத்தது வந்து சைனா வில் டேக் மோஸ்ட் ஆஃப் த கோகோனட் வாட்டர் ஃப்ரம் இந்தோனேஷியா அண்ட் வியட்நாம்.
ஸோ ஆட்டோமேட்டிக்கலி யூரோப் அண்ட் யூஎஸ் வில் ஹேவ் மோர், அதாவது அதுக்குரிய சப்ளை வந்து இந்தியா, ஸ்ரீலங்கா மாதிரியான கண்ட்ரிஸுக்கு திருப்பி வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. தென் ஓகே, ஸோ கோகோனட் வாட்டர் அண்ட் கோகோனட் மில்க் இந்த 2 ப்ராடக்ட்ஸ்ல இருந்தே நாம பார்த்துட்டு போகணும்னு சொன்னா, தற்போது என்னென்னத்தை எல்லாம் பண்றாங்கன்னு சொன்னா, தேர் ஆர் டூயிங் டூ மெனி ஸ்டப்ஸ். ட்ரிங்கிங் மில்க்ஸ், அதாவது நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல தெரியும், இந்த கோகோனட் மில்க்ல இருந்து எத்தனையோ ஃபிளேவர்ட் ட்ரிங்கிங் மில்க்ஸ் இதுல இருக்கு. அப்புறம் வந்து கோகோனட் மில்க் பவுடர், அது வந்து ஸ்ப்ரே ட்ரை, நார்மலியாக ஸ்ப்ரே ட்ரை பண்ணி எடுப்பாங்க, ட்ரம் ட்ரைனும் பண்ணுறது. ஸ்ப்ரே ட்ரை தான் வழக்கமான நார்மல் டெக்னாலஜி. கறி பேஸ்ட், ஒரு எவ்வளவோ எக்கச்சக்கமான கறி பேஸ்ட் இப்போ வந்து கோகோனட் மில்கை பேஸ் பண்ணியிருக்கு. கறி சாசஸ், சூப்ஸ், அப்புறம் வந்து புடிங்ஸ், பொரிஜஸ், அதாவது சிம்பிளா சொல்ல போன பால் சோப்பு, அதாவது என்னென்னு சொல்றது, தேங்காய் பாலையும் அரிசியையும், அதாவது சோறையும் சாதத்தையும் வச்சு செய்கிற இது பால் சோறை ஒரு பெரிய ஒரு பிராண்டா யூஎஸ்ல வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. தென் அதை தவிர எவ்வளவு டெசர்ட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஹீப்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ். நான் இதுல கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம், பிகாஸ் ஐ டோன்ட் ஹவ் ஸ்பேஸ். ஸோ கொஞ்சம் யோகர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டேயா, அப்புறம் வந்து கோயோன்னு சொல்லி ஒரு யோகர்ட், ஐ திங்க் ஐ ஹவ் ஃபர்காட்டன் டு டேக் இட். கோயோன்னு ஒரு யோகர்ட், அது வந்து ஆஸ்திரேலியா, ஐ திங்க் தே ஆர் டூயிங் குட். ஆஸ்திரேலியா அந்த பக்கத்துல எல்லாம் வந்து ரொம்ப போயிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென் தே ஆர் ஹேவிங் தேர் பிசினஸ் இன் யூரோப் ஆல்சோ. அதை தவிர ஸ்மூத்திஸ், விப்பிங் கிரீம்ஸ், ட்ரிங்க்ஸ், இதை தவிர மயோனீஸ், அதை நான் இதில் போடலை. அப்புறம் வந்து அந்த மாதிரி ரொம்ப ப்ராடக்ட்ஸ் வந்து கோகோனட் மில்க்ல இருந்து தற்போது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்காக நான் சொல்றேன், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தோம்னா, இந்தியன் மார்க்கெட்ல இந்த ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்தோம்னு சொன்னால், அந்த இந்தியன் டிமாண்டே நான் நம்புற அளவுக்கு கோகோனட் டிமாண்ட் ப்ராஜெக்ஷன் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு லெவலுக்கு கொண்டு போய் கொடுக்கும். தென் ஆன் டாப் ஆஃப் இட், எஸ், அதை இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸில் சில ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், எஸ்பெஷலி ஐஸ்கிரீம்ஸ், யோகர்ட்ஸ், பிகாஸ் இட் ஹேஸ் டு கோ த்ரூ த கோல்ட் செயின். But there are many other products that can go normal. Even cold chain exports கூட there it's a possibility. So there is a huge potential for RTD, RTS products based on coconut milk. So coconut milk and coconut water பொறுத்த வரைக்கும் அதோடைய ப்ராசஸிங் பற்றி நாம பார்த்தோம்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி கோகோனட் மில்கை பொறுத்த வரைக்கும் கேனிங் பக்கத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் அது ஒரு ரிட்டோஷன் ப்ராசஸ். ஸோ கேன்ஸ் ரிட்டோஷன் ப்ராசஸ் கேன்ஸ் மட்டும் இல்லை, கேன்ஸ் செய்யலாம், பாட்டில்ஸ் செய்யலாம், பவுச்சஸ் செய்யலாம். ஸோ கேன்ஸை பொறுத்தவரை 165 ml கேன்ஸ், 200 ml கேன்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப இருக்கு. பாட்டில்ஸை பொறுத்தவரை எனி சைஸ் ஆஃப் பாட்டில்ஸ், நான் ஏதோ 2-3 பாட்டில்ஸ் நம்ம பண்ணியிருக்கேன், பேர் சொல்லியிருக்கேன், பட் எனி டைப் ஆஃப் பாட்டில்ஸ். ஸோ இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து ரிசீவிங் கோகோனட்ல இருந்து, அப்புறம் ப்ரீ ப்ராசஸிங்னு சொன்னால் டீஷரிங், பேரிங், அதெல்லாம் வந்து ப்ரீ ப்ராசஸிங் வரும். அதுக்கப்புறம் வந்து டிஸ்இன்டெகிரேஷன், அதாவது சின்ன சின்ன பீஸாக வெட்டி அதுக்கப்புறம் வந்து பிளான்ச்சிங் வரும். பிளான்ச்சிங்க்கு அப்புறம் வந்து எக்ஸ்பெரிங்க்கு அப்புறம் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன், பாஸ்டரைசேஷன், ஹோமோஜனைசேஷன், ஃபில்லிங், ரிட்டோஷன், அப்புறம் வந்து குவாரண்டைன், then positive release, the quarantine positive release and quality process. அப்புறம் வந்து லேபிளிங், காட்டன்ஸ், ட்ரேஸ், அப்புறம் வந்து ஷிப்பிங் அவுட். இதுதான் பேசிக் ரிட்டோட். நார்மலியாக இது வந்து கோகோனட் மில்க்கு தான் பண்ணுவாங்க. கோகோனட் வாட்டருக்கு பண்ணுறது குறைவு என்று சொன்னால் கோகோனட் வாட்டருடைய டேஸ்ட் வந்து டோட்டலியாக இல்லாமல் போயிடும் நாம் வந்து ரிட்டோஷன் பண்ணுறது. யூஹெச்டி ப்ராசஸ், இது வந்து கோகோனட் மில்க், கோகோனட் வாட்டர் ரெண்டுக்குமே பண்ணலாம். இதில் வந்து பேக்ஸ் வந்து நார்மலியாக ரீட்டைலுக்கு பக்கத்தில் போடுறப்ப டெட்ரா பேக்ஸ் யூஹெச்டி ப்ராசஸர் பண்ணலாம். அகெயின் யூஹெச்டி பாட்டில்ஸ் பண்ணலாம், யூஹெச்டி பவுச்சஸும் பண்ணலாம்.
இந்த ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட ரிட்டோஷனுக்கு மாதிரி தான் ரிசீவிங் கோகனட்ஸ், அப்புறம் வந்து ப்ரீ ப்ராசஸிங், டிஸ்இன்டெக்ரேஷன், பிளான்ச்சிங், எக்ஸ்பெல்லிங், ஸ்டாண்டர்டைசேஷன், பேஸ்டரைசேஷன். ஆனால் பேஸ்டரைசேஷனுக்கு அப்புறம் வந்து யூஹெச்டி. யூஹெச்டியில் வந்து தேர் ஆர் 2 different types of யூஹெச்டிஸ் இருக்கு, direct stream injection and indirect. It depends நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் நம்மளுடைய மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் we can go for either one of it. Then homogenization, இது வந்து upstream downstream, so double அப்படி எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. Then aseptic storage, aseptic filling, அப்புறம் வந்து quarantine, positive release and box பண்ணிட்டு ship out. ஸோ கேன்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தவரை ரீட்டைலை பொறுத்த வரைக்கும் அப்புறம் வந்து ப்ரைவேட் பிராண்ட் மார்க்கெட்ஸ், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரைவேட் பிராண்ட் மார்க்கெட்ஸ். சூப்பர் மார்க்கெட் அவங்களுடைய ஹவுஸ் பிராண்ட்ஸ் தான் இருப்பாங்க, தட் இஸ் another brand மார்க்கெட்டிங். இதை தவிர நம்ம ஓன் பிராண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், ஹெல்த் ஃபுட் ஷாப்ஸ், ஸ்பெஷாலிட்டி ஷாப்ஸ், ஆர்கானிக் அப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும். இதை தவிர ஹோரிகா ட்ரேட், இதுதான் வந்து ரிட்டோர்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுக்கும். யூஹெச்டி ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரை ரீட்டைலும் உண்டு, இன்க்ரீடியன்ஸும் உண்டு. ஸோ ரீட்டைலை பொறுத்தவரை அகெயின் ஜஸ்ட் லைக் தட் ப்ரைவேட் பிராண்ட்ஸ் மார்க்கெட் எல்லாமே வர்றப்போ இன்க்ரீடியன்ஸ் சைடில் வந்து வேரியஸ் மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் கோகனட் ப்ராடக்ட்ஸ் லைக் முன்னாடி பார்த்த மாதிரி ஐஸ்கிரீம் மேக்கர்ஸ், பெவரேஜ் மேக்கர்ஸ், அவங்க எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. தென் இன்க்ரீடியன்ட் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லி இன்னொன்று நார்மலியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஎஸை பொறுத்தவரை மேனுஃபேக்சரர்ஸ் டிரெக்டாக வாங்குறது குறைவு. அவங்க வந்து நார்மலியாக ட்ரேடர்ஸ் மூலமாக தான் வாங்குவாங்க. Because when you ask them, they will say we want someone to sue in the US if anything goes wrong. So the joke up that's long. They want, so they don't normally buy manufacturers direct they ingredient distributors they get supply back to manufacturers. So either the processing simple apart. தென் நம்ம அடுத்த ஏரியாவுக்கு போவோம், டெசிகேட்டட் கோகனட். இது ரொம்ப பேர் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரி, ஆயிலுக்கு அடுத்ததா அந்த ஒரு அடுத்த இண்டஸ்ட்ரி. மெயினாக வந்து டெசிகேட் கோகனட் ஃபைன் கிரேட், டெசிகேட் கோகனட் மீடியம் கிரேட், இந்த ரெண்டு தான் ரொம்பவும் தெரிஞ்சது. ஆனால் லோ ஃபேட் என்ன சொல்லி இன்னொன்று, இது வந்து நார்மல் டெசிகேட்டட் கோகனட் மாதிரி கிடையாது. அந்த கோகனட் மில்கை நாம் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப மில்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினதுக்கு அப்புறம் வர்ற தேங்காய் திருவலை ட்ரை பண்ணுறதால கிடைக்கிறது அதுதான் லோ ஃபேட்டு. ஸோ ஹை ஃபேட்னு சொல்கிறப்ப 62 to 67% ஃபேட் இருக்கிற கோகனட், டெசிகேட் கோகனட்டை வந்து ஹை ஃபேட்டுவாங்க. லோ ஃபேட்டுங்கிறப்ப வந்து ஆக்சுவலி ஃபார் 50% குறைந்தது எல்லாமே லோ ஃபேட்டு தான். ஆனால் மார்க்கெட்டிங்குக்காக தற்போது வந்து அதில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தே ஆர் மேக்கிங் அ மீடியம் ஃபேட் அண்ட் லோ ஃபேட். ஸோ தே கேன் ஹேவ் சம் 2 different pricing for medium low ஃபேட்டுக்கே ஒரு 2 different pricing levels கொண்டு வரதுக்காக. ஸோ we are trying on that. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இந்த சிப்ஸ், டெசிகேட் கோகனட்டை பொறுத்தவரை சிப்ஸ் அது வந்து நேச்சுரல் சிப்ஸ், அந்த வெள்ளை கலராக இருக்கிறது வந்து நேச்சுரல் சிப்ஸ். தென் அது வந்து டோஸ்டட் சிப்ஸ், த்ரெட்ஸ். டெசிகேட் கோகனட்டை டோஸ்ட் பண்ணி டோஸ்டட் டெசிகேட் கோகனட்னு சொல்லி இருக்கு. So there are some variations. There are too many variations people are now trying to do also. It's like sugared desiccated coconut and இப்போ வந்துட்டு இருக்கு. Then so அது மாதிரி போயிட்டு இருக்கு. பல்க் இது வந்து அகெயின் பல்க் அண்ட் ரீட்டெயிலில் போயிட்டு இருக்கும். ஸோ பல்கை வந்து நார்மலியாக 25 kg 50 kg பேக்ஸ், ரீட்டெயிலை பொறுத்தவரை 250 gram பேக்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் பேக் சைஸஸில் ரீட்டைல் ப்ராடக்ட்ஸ் போயிட்டு இருக்கும். சிப்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் பிகமிங் எ வெரி குட் ஸ்நாக் இண்டஸ்ட்ரி. ஸோ பொட்டேட்டோ சிப்ஸ் இந்த லெவலுக்கே போயிட்டு இருக்கு. அந்த லெவலுக்கு வரல, பட் தேர்ஸ் அ பொட்டன்ஷியல். So there are many other products and it accepts various flavors. So vanilla flavored coconut chips இருக்கு, chocolate flavored coconut chips இருக்கு, spicy and வர்றப்போ different various spicy, salted coconut chips அப்படின்னு சொல்லி different coconut chips. So the product variation that creates a sort of a different demand for coconut chips. So
டெசிகேட்டட் கோகோனட் மார்க்கெட் குளோபலியா. இதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா யூ கேன் சி இந்த சார்ட்லேயே ரொம்ப விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். திஸ் சார்ட் இஸ் கேப்சரிங் த டேட்டா ஃப்ரம் 2018. என்னன்னு சொன்னா desiccated coconut can even accept market prices even up to somewhere around $3,000. But because of the internal competition within the manufacturers of same country as well as different origins, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா basically Sri Lankan desiccated coconut ஒரு டைம்ல வந்து it has even touched up to $3,700 by 2018. என்னை பொறுத்த நான் வந்து இப்போ டெசிகேட் கோகோனட் பிஸ்னஸில் வந்து ஐ ஃப்ரம் அபவுட் 1998 இருந்திருக்கேன். ஸோ ஈவன் அந்த காலத்திலேயே இட் நார்மலி டச்சஸ் அரவுண்ட் $1,500 எப்படியே இருந்துட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலி அது வந்து எவ்வளவோ கூடி இருக்க வேண்டியது. பட் டிஃப்ரெண்ட் ஆரிஜின்ஸ் கேம் இன் டு த பிக்சர், especially Indonesia, because Indonesia the coconut prices are very cheap. The Indonesian prices வந்து கிட்டத்தட்ட 1,500 Indonesian rupees they can buy, and 1,500 Indonesian rupees will come to about very small figure. It is 1,500 divided by 15,000. It is about 10 cents, 10 US cents. So 10 US cents வந்து இந்தியன் காசில் பார்க்க போறீங்கன்னு சொன்னா ஜஸ்ட் 8 ரூபா. ஸோ 8 ரூபா ஓகே. இந்தோனேஷியாவில் வந்து தேங்காய் எடுக்கலாம் in many places. So their cost of production is very low. So they normally and they are very good into the desiccated coconut manufacturing recently. So you can see that they can bring down the prices very well because they compete on the prices. But ஒரு விதத்தில் சொல்ல போனா the global market can even accept desiccated coconuts somewhere around $2,500, but unfortunately we are unable to make use of that market acceptance. Market demand பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா even during the very high prices time, so very high prices were somewhere during 2020, அதுல கூட there was a very good demand of about 483,000 metric ton demand இருந்துச்சு. But தற்போது demand is coming down. It's to be frank, it is really low. தற்போதைக்கு main reason வந்து current global situation தான் main reason. So அது நாம பார்த்தோம்னு சொன்னா yes, basically high inflation in the EU and US market in the product price தற்போதைக்கு குறைச்சிட்டு இருக்கு. But we are expecting it to come good in the near future. So தற்போதைக்கு desiccated coconut today outlook is not that much good. ஆனா இதே டெசிகேட்டட் கோகோனட்டை நாம டெசிகேட்டட் கோகோனட் என்று சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்த்தோம்னு சொன்னா தென் தேர் இஸ் குட் அவுட்லுக் கொண்டு இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிப்ஸ் ஆஸ் அ ஸ்நாக்கிங் ப்ராடக்ட், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி எத்தனையோ சிப்ஸ் பிராண்ட் இதில் இருக்கு. இதை தவிர எவ்வளவோ குளோபல் மார்க்கெட்டில் இருக்கு. தென் த கோகோனட் ஸ்ப்ரெட்ஸ் அண்ட் கோகோனட் பட்டர். ஸோ தேர் இஸ் a huge demand coming up for coconut spread and coconut butter. என்னை பொறுத்த நான் சொல்லுவேன் even it will get a very good demand in Indian market. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கூட you can have a very good demand. Actually இந்தியன் மார்க்கெட்டை கூட இன்னொரு கோகோனட் ஸ்ப்ரெட்ஸ் இருக்கு. there's a good company, அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து நான் வேறு இதில் இருக்கும். they are doing it especially in the North Indian markets. And also coconut flour, that also can be in the good product for the future. Okay, அது வந்து urban platter ன்னு சொல்லி ஒரு கம்பெனி I think from it's a Bombay based or Delhi based company. They are doing a coconut butter like this. I think it is costing about 200 or 250 Indian rupees number. So desiccated coconut processing பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா it's a very simple process. So அது வந்து நீங்க you will be getting a receiving coconut pre-processing. Pre-processing சொல்றப்ப basically decanning and pairing.
அதுக்கப்புறம் டிஸ்இன்டெகிரேஷன், பிளான்ச்சிங், ட்ரையிங், சீவிங், மெட்டல் டிடெக்ஷன், பேக்கிங் அண்ட் ஷிப்பிங். ஸோ இதே டெசிகேட் கோகோனட்டை வந்து நாம் ஒரு கொஞ்சம் அங்கால போனோம்னு சொன்னால், யூ கேன் கிரைண்ட் இட். ஒன்ஸ் யூ கிரைண்ட் இட், ஆட்டோமேட்டிக்கலி இட் பிகம்ஸ் creamed coconut or coconut butter or coconut puree, ரொம்ப பேர்ல சொல்லிட்டு இருப்பாங்க. Then metal detection and packing, அதாவது சிம்பிள் கோகோனட் பட்டர். இங்கேயும் கூட ரொம்பவும் டிஃப்ரெண்டான கோகோனட் பட்டர்ஸ் பண்ணலாம். ஈவன் நட்டலா லெவலுக்கு கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு பை மிக்சிங் வித் சம் அதர் பட்டர்ஸ், ஐ மீன் சம் அதர் பிளான்ட் பட்டர்ஸ் அண்ட் ஆல்சோ வித் சாக்லேட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். தென் அடுத்தது வெர்ஜின் கோகோனட் ஆயில். இது வந்து ஓகே, இட் ஹேட் அ வெரி குட் அவுட்லுக். ஆனால் தற்போது கொஞ்சம் ஸ்டெக்னேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. பட் தேர் இஸ் அ மார்க்கெட், பட் லிட்டில் பிட் ஆஃப் ஃபிளாட் மார்க்கெட். ரெண்டு மெயின் மெத்தட்ஸ், கோல்ட் ப்ரெஸ்ட் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் மெத்தட்னு சொல்லி ரெண்டு மெத்தட்ஸில் வெர்ஜின் கோகோனட் ஆயில் எடுப்பாங்க. பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பாட்டில்ஸில் பேக் பண்ணுவாங்க, 18 to 20 லிட்டர் பெயில்ஸில் பேக் பண்ணுவாங்க, 1000 லிட்டர் ஐபிசி டேங்க்ஸில் பேக் பண்ணுவாங்க, ஓ ஈவன் டிரெக்டாக 22,000 லிட்டர் ஐஎஸ்ஓ டேங்க்ஸில் போட்டு அப்படியே டிரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணணும் உண்டு. ஸோ கோகோனட் ஆயில் மார்க்கெட்டை பொறுத்தவரை, கோகோனட் ஆயில் மார்க்கெட்டு கிட்டத்தட்ட டெசிகேட் கோகோனட் மார்க்கெட்டையே தான் கிட்டத்தட்ட ட்ரேஸ் பண்ணிட்டு போகுது. கரண்டாக சொல்ல போனால் கோகோனட் ஆயில் மார்க்கெட் இஸ் கொஞ்சம் டிமாண்ட் இஸ் டிக்ளைன். பேசிக்கலியாக சொல்ல போனால் கரண்ட் குளோபல் சுச்சுவேஷன் தான் மெயின். உக்ரைன் ப்ராப்ளம் அண்ட் தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம். தென் வெரி ரீசென்ட்லி த ரெட் சி இஷ்யூஸ் ஆல்சோ கிரியேட்டிங் சம் problems in the general market when it comes to international. So இதுடைய ப்ரொடக்ஷன் அண்ட் இம்போர்ட்ஸ் இந்த ரெண்டுமே ரீசன்ட் ஃபியூச்சருக்கு குறையும் என்னதான் தற்போதைக்கு இருக்கிற ப்ரெடிக்ஷன். You can also see that there is some demand drops is happening in the imports of Europe and US. ஆனால் இந்த கோகோனட் வெர்ஜின் கோகோனட் ஆயிலுக்கும் இட் ஆல்சோ ஹேஸ் சம் டிஃப்ரெண்ட் விதமாக நம்ம யோசிச்சோம்னு சொன்னால் இட் ஆல்சோ ஹேஸ் அ குட் ஃபியூச்சர். தேர் இஸ் அ வெரி குட் ப்ராடக்ட் கால்ட் ஆஸ் வீகன் கீ. அதாவது நீங்கள் வெஜிடேரியன், வீகன் இந்த ரெண்டுக்குமே ரொம்ப வித்தியாசம் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். வெஜிடேரியன் சொல்கிறப்ப நாமெல்லாம் வெஜிடேரியன்ஸ், பட் வி டோன்ட் பதர் அபவுட் டேக்கிங் எனிதிங் ஃப்ரம் அனிமல்ஸ் லைக் மில்க். அதை பற்றியெல்லாம் நாம் வந்து இல்லை. பட் வீகன் வர்றப்ப அனிமல்லேருந்து வர்ற எந்த ப்ராடக்ட்டுமே அவங்கள பொறுத்தவரை தே வில் அபவுட் வெரைட்டிஸ். பெல்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பாலில் இருந்து வர கீயாக இருந்தாலும் சரி. ஸோ தேர் இஸ் அ குட் மார்க்கெட் ஃபார் வீகன் கீஸ் தற்போது வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சப்ஸ்டிடியூஷன் பக்கத்தில். தென் அதை தவிர வந்து காஸ்மெட்டிக் சைட்ஸ், வெர்ஜின் கோகோனட் ஆயில் இஸ் ஹேவிங் வெரி குட் demand, especially baby oils. பக்கத்தில் virgin coconut oil is having a very good market. So there are some technology improvements may be required. And so virgin coconut oil வந்து ஒரு US, Europe, அதாவது ஒரு கோல்ட் கண்ட்ரீஸில் வந்து கல் மாதிரி வந்தது. ஸோ there should be a processing needed to keep it as a creamy texture. Not as oil, not as a hard creamy texture. So அந்த மாதிரியான ப்ராசஸிங்கை நம்ம கொண்டு வந்தோம்னு சொன்னால் வித் லெஸ் additives, we can also develop a lot of baby products using the virgin coconut oil, especially baby cosmetics. Then sap-based products, இதை பற்றி நான் வந்து sap-basedக்கு நான் வந்து ரொம்ப போகல. பட் ஆனால் as you can see, there are many products, especially on the liquor side, as well as on the coconut sugar and the vinegar side. So there are ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை coconut arrack is a very important liquor when it comes to the local made liquors. தென் இதே கோகோனட் ப்ராடக்ட்ஸை நாம் இதுவரைக்கும் வந்து டிரெக்டாக பார்த்துட்டு இருந்தோம். இந்த கோகோனட்டோட வேறையும் ஏதாச்சும் ஆட் பண்ணி செய்கிற ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி பார்க்க போனால்
I think that there will be endless. பேசிட்டே இருக்கலாம், ரொம்ப எவ்வளவோ பேசிட்டு இருக்கலாம். There can be different type of juices. Coconut water with pineapple coconut water with pomegranate coconut water with mango coconut water with you say anything that's there. The same with coconut milk with banana, coconut milk with mango, so that it will create a huge amounts of beverages. Coconut milk of cover. I think even India is doing quite a good beverages number. India factory on they are doing some 4 wonderful beverages. Then அதுக்கப்புறம் வந்து butters. Then butters பொறுத்த வரைக்கும் coconut மட்டும் வைக்கிறது ஒன்று, தென் கோகனட் வித் ஆல்மண்ட், கோகனட் வித் நட் கிரவுண்ட் நட், அப்படி என்று சொல்லி இப்போ எவ்வளவோ மிக்சஸ், நாட் ஒன் ப்ளஸ் த்ரீ ஐட்டம்ஸ் மிக்சிங், 4 ஐட்டம்ஸ் மிக்சிங். ஸோ யூ கேன் கிரியேட் ஹியூஜ் வேரியேஷன்ஸ். தென் சாக்லேட்ஸ், கோகனட் மில்க் பேஸ்ட் சாக்லேட்ஸ் ஒன்று இருக்குது, அது வந்து வீகன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் த டெய்ரி மில்க் தே யூஸ் ஒன்லி கோகனட் மில்க். ஸோ தட்ஸ் அ வீகன் சாக்லேட். But coconut, just like Bounty Bars, அது வந்து normal chocolate but with coconut fillings. So அதே மாதிரியான லெவலில். Then there are too many sweets like Turkish delights, அந்த மாதிரி எவ்வளவோ ஐட்டம்ஸ். So and நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து there was something called the porridge. It is here, Sun Tropics brand coconut rice pudding. It's one of the, it's in the US. Then there are granolas, then there are granola bars. So there's too many variations, too many products that we can think of with the coconut. And basically it's all upon it's endless. So இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்யறதுன்னு யோசிச்சோம்னு சொன்னா then okay we should know okay what can be the basic technologies. கிட்டத்தட்ட நாம் எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ இந்த டெசிகேட் கோகோனட் அண்ட் சிப்ஸ்ன்னு சொல்றப்போ வந்து பேசிக்கலி இந்த டெக்னாலஜிஸ் ட்ரைங். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, இட் வில் பி இட்ஸ் டீஷெல்லிங், பேரிங், டிஸ்இன்டெகிரேஷன்ஸ், ட்ரையிங்ஸ் அண்ட் பேக்கிங். அதான் பேசிக் மிஷினரிஸ் வரும். தென் கோகோனட் மில்க் இன் கேன்ஸ், பாட்டில்ஸ் அண்ட் ரிட்டோட்டபிள் பவுச்சஸ். இது வந்து என்ன சொன்னா ரிட்டோஷன், கேனிங், பாட்டிலிங் ரிட்டோஷன் என்கிற லெவலுக்குள்ள வரும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டீஷெல்லிங், பேரிங், டிஸ்இன்டெகிரேஷன், எக்ஸ்பெல்லிங், பேஸ்சரைசேஷன், ஹோமோஜனைசேஷன், ஃபில்லிங், ரிட்டோஷன், லேபிளிங்கிற மெயின் மிஷினரிஸ் எங்களுக்கு தேவைப்படும். தென் அதுக்கப்புறம் வந்து பல்க், இதே கோகோனட் மில்க் வந்து நாம் வந்து பல்கில் செய்ய போனோம்னு சொன்னால் அதுக்கு வந்து யூஹெச்டி அண்ட் ஏசெப்டிக் பேக்கிங். ஸோ இது கிட்டத்தட்ட அந்த ரிட்டோஷன் லெவலில் தான். ஆனால் அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து யூஹெச்டி மிஷின் அண்ட் ஏசெப்டிக் ஃபில்லிங் இதில் தான் இது மாறிடும். தென் அதுக்கப்புறம் வந்து இதே சேம் யூஹெச்டி மில்க்ஸை நீங்கள் வந்து டெட்ரா பேக்ஸுக்குள்ள கொண்டு போகலாம். தென் க்ரீம்ட் கோகோனட், கோகோனட் பட்டர், கோகோனட் ஸ்ப்ரெட். இது வந்து பேசிக்காக நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் தான் இதுடைய பேசிக் இன்க்ரீடியன்ட். ஸோ ட்ரை அண்ட் தென் கிரைண்டிங். Then grinding like there are 2-3 different types of grind size reduction. Grinding and சொல்றது size reduction. So size reduction then there are many types of grinding. There are even colloidal mills, then cutting and the மாதிரி எல்லாம் இப்போ வந்து போயிட்டு இருக்கு. So there are different technologies available to do different types of butters. Then coconut milk powder. Basically 2 different technologies, spray drying and drum drying, but at a main 90% do spray drying. So the coconut milk is the basic ingredient when it comes to coconut milk powder. Then the virgin coconut oil, either the process, cold process, cold press, and the one the centrifugal. So in the ரெண்டு மெத்தடும் போயிட்டு இருக்கு. சென்ட்ரிஃபியூகல் பண்றப்ப வந்து then you will have an advantage. You can have a skimmed milk as a byproduct. You will be basically having two byproducts, low fat desiccated coconut on one side, and then there is a skimmed milk, and then so these are the 2 byproducts you can get, and you can get into some different wonderful industries with the byproducts in particular. So இதுக்கு போறதுக்கு முன்னாடி
எந்த ஒரு ப்ராடக்ட் எந்த ஒரு ப்ராசஸிங் போகிறதுக்கு முதலுமே பேசிக்கலி வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் whether do we have the financial capacity so we can so because most of us are a little bit capital intensive இந்த லெவலுக்கு போகணும்னு சொன்னால் இது பேசிக்கலி கேபிட்டல் இன்டென்சிவ் அண்ட் பேசிக்கலி ஒரு இன்டிகிரேட்டட் லெவலுக்கு போகிறப்ப தான் கோகனட் இண்டஸ்ட்ரி வந்து தற்போது கொஞ்சம் என்னன்னு சொல்லுவாங்க ப்ராஃபிட் மேக்கிங்காக இருக்கும். Unfortunately, the competition became so strong. So, என்ன பொறுத்தவரை when I joined with my company during 2000 levels, just from the coconut milk, we were able to make the profit. So, whatever byproducts are pure profit. It's, even on the coconut milk, we will make the profit. But தற்போது அந்த நிலைமை வந்து கொஞ்சம் மாறிட்டு போகும். Because if you are going to compete on the semi-processed level, but if you are going to go to the fully processed RTD level, basically that product can give you the full that product will give you the cost as well as over the profit also, and whatever byproducts that you are going to do, it's going to be the pure profit. So so அதனால நான் வந்து எப்போவுமே வந்து I think the next thing that we have to look into is the full value addition, not the semi value addition, full value addition. Let countries like Indonesia or Vietnam, who came into the coconut industry recently, do the semi value addition. But now we have to go for the full value addition. Two reasons: we are in the coconut industry for a long time. Number two, we don't have that much of coconut also to spare, like Indonesia or Philippines. Then or food industry level, then they have to understand the food industry or agriculture industry is a little bit different. This is not like a construction industry, or this is not like some other industry where you can put money today and you can see some profit tomorrow. Food industry, it will take some time, but once it starts to give you a profit, it will be it is sustainable. It's a sustainable profit that you can get for a long time once if you make your name and if you maintain your name. Then the availability of raw material. இது ஒரு இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா ஒன்று நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், ரொம்ப பேர் வந்து சில வேலை எங்கிட்ட வந்து கேட்பாங்க. பிகாஸ் ஐ ஆல்சோ கன்சல்டன்சி. They will say I have about 100 acres of coconut land, or I have about 200 acres of coconut land, and I am thinking about going to go for a processing. So what can I do? Yeah, they can do the processing. அதாவது ஒரு சின்ன லெவல்ல they can go for a small level of coconut oil industry. Coconut oil they can do on. But in case if they want to go into a little bit of a big industry, இது வந்து கிட்டத்தட்ட it will need a little bit of heavy raw material usage வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்க்க போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டெய்லி ரெக்வயர்மெண்ட் ஆஃப் நட்ஸ் 50,000 இருந்துச்சுன்னு சொன்னால், ஆவரேஜாக வச்சுப்போம் உங்களுடைய ட்ரீஸ் வந்து ஒரு 120 நட்ஸ் கொடுக்குமா இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு ஏக்கரில் 70 ட்ரீஸுக்கு இருந்து உங்களுடைய பிளக்கிங் சைக்கிள் வந்து 40,000 இருக்குமென்னா, உங்களுடைய ஏக்கரேஜ் ரெக்வயர்மெண்ட் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2,172 ஏக்கர்ஸ் ஆச்சும் மினிமம் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் டு ரன் யுவர் பிளான்ட் எவ்ரிடே. அதாவது ஒரு டெய்லி ஒரு 50,000 நட்ஸ் தேவைன்னு சொன்னேன். இதை நீங்கள் வந்து சரி நான் ஒரு 30,000 நட்ஸுக்குன்னு சொல்லி போனேன், உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1,300 ஏக்கர்ஸ். அதே இது நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி லெவல்னு வர்றப்ப வந்து தே வில் நீட் அட்லீஸ்ட் 150,000 nuts. So it will very easily you will be needing about 6,500 acres. அது வந்து கிட்டத்தட்ட உங்களுடைய average yield of nuts 120 nuts per tree per year. உங்களுடைய பிளான்டிங் டென்சிட்டி 70 ட்ரீங்கிற இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நாம் எடுத்தா, அது உங்களுடைய பிளாக்கிங் சைக்கிள் ஒரு 45 days இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எடுத்தா இட் இஸ் 6,500 பர்ல. எது சேஞ்ச் பண்ணாலும் then it will create a huge difference in the acreage requirement. So this is another main factor that you have to think about in the அடுத்தது வந்து general managerial ability that is required.
then overall understanding about the business, then the risk taking ability. So naturally, any industry is having its own risks. So you can do it. Then, so நாம வந்து raw material பத்தி கொஞ்சம் பார்த்தோம், processing பத்தி பார்த்தோம். Then there's another main area. நீங்க எல்லாம் எடுத்தாச்சு, நீங்க கிட்டத்தட்ட கஸ்டமரையும் எடுத்தாச்சு. But then another main area that you have to look into is your quality. So உங்களுக்கு because this is a food product, maximum attention should be given to the food safety and the hygiene. So இது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு போன மெயின் அவங்க பார்க்கறது வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ஃபுட் ஹைஜீன். ஸோ இதை வந்து நாம் அவுட்லுக்லையும், அதாவது ஃபேக்ட்ரி அவுட்லுக் ஆஸ் வெல் ஆஸ் த ஃபேக்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ், ரெக்கார்ட்ஸ், லேபர் மென்டாலிட்டி, லேபர் ஆட்டிடியூட், இது எல்லாத்துலேயுமே இது வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ஃபுட் ஹைஜீன் அவங்களுக்கு இருக்கணும். தென் அடுத்தது வந்து கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி. இந்த கன்சிஸ்டன்ட் குவாலிட்டிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இண்டஸ்ட்ரியலுக்கு சப்ளை பண்ணுறதா இருந்தால். பிகாஸ் அவங்களுக்கு நாம் வந்து ஒரு ப்ராடக்டை நாம் இன்னைக்கு கொடுத்தோம் இல்லை, அவங்க அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி அவங்க ஏதாச்சும் ஒரு இதை செய்யறாங்க, தே வில் ஸ்டாண்டர்டைஸ் தேர் ப்ராசஸிங் மெத்தட்ஸ் ஆஸ் பர் த ரா மெட்டீரியல் டுடே தே ஆர் கெட்டிங். ஸோ இன்னைக்கு நாம் ஒரு ப்ராடக்டை நாம் ஒரு டெக்ஸ்சர், ஒரு விஸ்கோசிட்டியில கொடுத்துட்டு நாளைக்கு அந்த ப்ராடக்டுடைய விஸ்கோசிட்டியோ, டெக்ஸ்சரோ, ஃப்ளேவரோ, ஃபேட் கண்டென்ட்டோ மாறிச்சுன்னு சொன்னால் they will get into a problem because அவனுடைய ஃபைனல் ப்ராடக்ட் வில் சேஞ்ச். அவனோட ஃபைனல் ப்ராடக்ட் சேஞ்ச் ஆச்சுன்னு சொன்னால் தென் ஃபைனலி அவனுடைய he will trouble. So the consistent quality in terms is very important. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகும். ஸோ உங்களுடைய ஃபுட் சேஃப்டி, கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி, இது எல்லாத்தையும் வந்து பிஆர்சி, அதாவது இந்த பிஆர்சி, எஃப்எஸ்எஸ்சி, ஐஎஃப்எஸ், இந்த மூணு வந்து ஜிஎஃப்எஸ்ஐ அம்ப்ரெல்லான்னு சொல்லி சொல்லுவாங்க. திஸ் இஸ் த மேக்ஸிமம் த பெஸ்ட் சர்டிஃபிகேஷன்ஸ். இது எல்லாமே வந்து இந்த ஹெச்ஏசிசிபி, ஜிஎம்பி பிரின்சிபல்ஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதை தவிர ஐஎஸ்ஓ லெவல்ஸ் certification it's okay acceptable. So இதை தவிர இந்த சர்டிஃபிகேட், இதை தவிர ஆர்கானிக் அண்ட் சஸ்டைனபிலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ், EU ஆர்கானிக் அண்ட் USNOP. நீங்கள் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை பண்ணுறதா இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக EU ஆர்கானிக்கோ USNOPயோ கட்டாயமாக தேவை. எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தால் லோக்கல் மார்க்கெட்டிங்னு சொன்னால் உங்கள் இந்தியாவுக்குரிய ஓன் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜப்பானீஸ் JAS, அது மாதிரி ஃபேர் ட்ரேட்ஸ், IBDs, நான் GMOs, அப்புறம் வந்து கோஷர், ஹலால், வீகன், அப்புறம் வந்து எத்திக்கல் சர்டிஃபிகேஷன்ஸ், BSCI, SEDEX, இந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுடைய பிஸ்னஸுக்கு வந்து இட் வில் கிவ் யூ என்னன்னு சொல்ல ஒரு பூஸ்டர் கொடுக்கும். இதை தவிர வந்து அனலிட்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து annually, சிலதுக்கு வந்து ஷிப்மெண்ட் வைஸ், சிலதுக்கு வந்து பேட்ச் வைஸ், சிலதுக்கு வந்து ஷிப்மெண்ட் வைஸ், சிலதுக்கு வந்து annually அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கணும். ஸோ மைக்ரோபயாலஜி அனலைசிஸ், ஃபிசிக்கல் ஆர்கனோலெப்டிக் அனலைசிஸ், ஃபிசிக்கல் அனலைசிஸ், தென் அப்புறம் வந்து ஹெவி மெட்டல்ஸ், பெஸ்டிசைட் அனலைசிஸ், இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். Then records and traceabilities. ஸோ இதெல்லாம் இந்த குவாலிட்டியுடைய மெயின் ஏரியாஸ். ஸோ இதெல்லாம் இதை பற்றியும் நான் சின்ன ஒரு ஐடியா ஒன்று வச்சிருக்கோம். இஃப் யூ ஆர் கோயிங் டு கோ இன் வேல்யூ அடிஷன். தென் கம்ஸ் த மார்க்கெட் அண்ட் மார்க்கெட்டிங். அதாவது என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு பக்கத்தில் வந்து ரா மெட்டீரியல் ப்ராசஸிங், அடுத்த பக்கத்தில் வந்து மார்க்கெட்டிங். ஸோ யூ கேன் டிசைட் வெதர் யூ வாண்ட் டு கோ இன் டு லோக்கல், இன்டர்நேஷனல். என்ன பொறுத்தவரை நான் சொல்லுவேன், யூ கேன் ஸ்டார்ட் வித் லோக்கல் பிகாஸ் யூ ஹேவ் a huge market and you can learn a lot the local marketing. And India is a country where people go for variations. Food variations வந்து it is very acceptable, well accepted, and people are used to it. So you can develop a lot of new products and you can get to a local market, and then you can take the
product into international markets. Then whether you want to go into a retail or ingredient, that is another call. Then do you want to do your own brand or private brand? That is another call. Basically, India, you can go made for own brands, but on a international, you can first try with a private brand and then you can go with your own brand later. And then organic or conventional products, that is another call. Basically, the semi-processed raw materials, this will become a main then do you want to get into a raw or semi-processed or RT? Then do you want to develop a new product or you want to follow the others? It both has its own advantages and disadvantages. Say then if you want to go for the new product and follow new products, then the basic is R&D and NPD, research and development, new product development. This through value addition and then the marketing. So important components to increase the coconut farmer income and the main R&D, NPD, value addition and marketing. And the R&D and NPD value addition then value addition அது வந்து நம்மளை லோக்கலா இன்டர்நேஷனலா எத்தனையோ மார்க்கெட்ஸுக்கு நம்மளை it will open a huge amount of markets. Then marketing மூலமா அந்த நியூ ப்ராடக்ட்ஸுக்கு வந்து அவேர்னஸ் டிமாண்டை கிரியேட் பண்ணி வச்சோம்னு சொன்னா everything else will happen automatically. So the whole thing from the farmer onwards, everyone can be happy. So in the new NPD, R&D NPD, production ice creams, yogurts, cheese, chocolates, biscuits, smoothies, sweets. These are just a few. There are too many others. So அடுத்ததாவது ஜெனரலியாக பார்க்க போகணும்னு சொன்னால் ஒரு இந்தியாவை பார்த்தோம்னா ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் பார்ப்போம். பேசிக்காக இட்ஸ் அ மெகா லோக்கல் மார்க்கெட். You have a mega local market. So, 98 billion nuts consume பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்ல you are there. அதாவது கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் லெவல்ல இந்தியாவில் நட்ஸை நீங்கள் கன்சியூம் பண்ண தொடங்கிச்சிங்கன்னு சொன்னா you will need 98 billion nuts per year. Whereas I think you are producing about somewhere closer to 23 billion nuts in the study. One stat says, some other stat says even lower than that. Okay, I am taking it as a 23 billion nuts. Then one of the largest coconut producer. Then India, you have a huge amount of R&D resources. Dairy technology. Then you have the food technology institutes like CFTRI. Recently, Tamil Nadu, I think you have NIFT, and all the universities, even Tamil Nadu Agricultural University, it has its own research. So, all of your universities are doing researches, valuable researches. So, you have that resources available there. Then, you also have the local and overseas food processing technologies. Alpha Laval, India is there. Herschel India is there. There are too many international processing, food processing industries. Food processing machinery companies are having their own Indian plants working in India. So they can help you a lot in developing your factories. Then you have your own different raw materials. So now, if you want to get into some different products by combining different other products, you have your own raw materials sitting there. So you can even create demand for some other raw materials also. Then அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து கோகோனட்டை பொறுத்த வரைக்கும் no one has to come and say coconut is an ingredient, coconut is a food என்ன சொல்லி நம்மளுக்கு யாருமே சொல்ல தேவை இல்லை. Because we know that, and most of the Indians may be knowing coconut different methods. So for them, showing them a different product may be more easier than showing a new product to some
European or some Westerners who even doesn't know what a coconut is about 10 years before. Then the same thing. So then you have a lot of food technologists there. So, technology. So you have everything. You have basically raw material, you have the market, you have the technology, and you have the traditional knowledge of coconut. So developing a product for your market should be very simple. பேசிக்கா சொல்ல போனா உங்களுக்கு எப்படி சொல்றது, வீக்னஸ்ல லோ availability of coconut can be a weakness on long term. It will be a good for farmer, but when it comes to as an industry, then that may become a weakness. Then high coconut prices compared to some other origins. If you are going to try in international market, yes, it is a weakness. But if you are going to try it in the local market, I don't think it is going to be a weakness. Low awareness, yes, at the moment it's a weakness. But marketing, proper awareness creation of different coconut products can change this. Globally, பொறுத்த வரைக்கும் coconut products are having the issue basically. The global coconut industry என்கிறது வந்து என்ன பொறுத்தவரை சொல்லுவேன், it is totally depending on Western markets and Western agenda. So basically சொல்ல போனா, the Western agenda wanted to kill the coconuts during 1950s to pave way for soy and palm oil. They did it. And because now they are investing a lot in the coconut industry, in especially Philippines and Vietnam. So they want to create a market for coconut industry. So they are doing it. But என்ன பொறுத்தவரை நான் சொல்லுவேன், we have to have that in our hand, because basically it is it is in our, the raw material is ours. Then so that's the same thing. The most of the coconut business currently is controlled by the US, Netherlands, and German intermediaries, with the Philippines or Indonesia and Vietnam farming and processing. So that is a big weakness the coconut industry per se is having for us. So Indian coconut businesses, என்னை பொறுத்தவரை இந்த நாளையும் தான் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ I think you may be knowing this well than me. There is one called as JEPS. I think they are in somewhere in Salem, I'm not correct. Okay, sure. So you can see that they are doing some very good coconut products. You can also go in and have a look. They are doing some coconut water products, coconut milk products, juices. They are doing some milkshakes, and also they do the normal desiccated coconut, grated coconuts, virgin coconut oils. I think they are from sorry. Export and business opportunities for value-added coconut products தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட்டன. இன்றைய சிறப்பு விருந்தினராக இங்கே கலந்து கொண்டு நம்முடைய தலைப்பு பற்றிய தகவல்களை வழங்கிய திரு சபேசன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவேறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.